என்ன எதுவுமே சொல்லாம பார்த்துட்டே இருக்கீங்க? என்ன சொல்லன்னு தெரியல. உன்னை பார்க்குற வரைக்கும் பார்க்கணும் பார்க்கணும்னு இருந்துச்சு. உன்னை பார்த்த பிறகு எதுவுமே பேச முடியல. அதான் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். இது நல்லா இருக்கே. ஆமா, உங்க வீட்டில் எத்தனை பேரு? அதுவா, நான், அப்புறம் என் தங்கச்சி, எங்க அக்கா, அப்புறம் எங்க அம்மாவும் அப்பாவும். உங்க வீட்டில்? எங்க வீட்டில் நாங்கள் 3 பசங்க. என் அண்ணன், என் தம்பி, நான், அப்புறம் என் தங்கச்சி, எங்கள் அம்மா அப்பா. என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நாங்கள் 3 பேரும். எங்கள் அண்ணனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ அடுத்தது நீங்க தான், அப்படித்தானே? ஆமாம், ரூட் கிளியர்ல. இனி நம்ம கல்யாணம் தான். ஜானுக்கும் மகாலட்சுமிக்கும் கல்யாணம். அப்போ ஒரே வேடிக்கை பார்க்கும். சொல்லும்போது நல்லா தான் இருக்கு. ஆனால் எங்கள் அம்மாவை நினச்சாதான் எனக்கு என்னமோ பண்ணுது. அதை அப்போ பார்த்துக்கலாம். இப்போ ஏன் நினைக்கிற? அதுவும் சரிதான். ஆமாம், நீங்கள் நான்வெஜ்லாம் சாப்பிடுவீங்களா? ஆமாம், சாப்பிடுவோம். நீ சாப்பிட மாட்டியா? ஐயே, நாங்கள் யாரும் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டோம். அது என்ன ஐய? யாருக்கு பிடிக்குதோ அவங்க சாப்பிட்டுட்டு போறாங்க. உனக்கு பிடிக்காது, அப்படித்தானே? அப்படி ஒன்றும் இல்லை. ஐயங்கிறது நாங்கள் சாப்பிட மாட்டோம், அதனால ஐயன்னு சொன்னேன். உங்கள் வீட்டுக்கு வந்தால் தான் என்ன பண்ணுவேனோ எனக்கு தெரியல. உனக்காக நான் வெஜிடேரியனா மாறிடுறேன். நீ ஏன் கவலைப்படுற? நீ சாப்பிட வேண்டாம், நானும் சாப்பிட வேண்டாம். நாம நமக்காக குக் பண்ணிக்குவோம். அப்படியெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் வெஜிடேரியன், எனக்காக சமைச்சிக்கிறேன். உங்களுக்கு நான்வெஜ் வழக்கம் போல் உங்கள் வீட்டில் செய்வாங்கள்ல, அதை சாப்பிட்டுக்கோங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. ஓ, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? எனக்கு பிடிக்காது, நான் சாப்பிட மாட்டேன். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் சாப்பிட்டுக்க வேண்டியதான். இதில் என்ன இருக்கு? நல்லா பேசுற. டி, அங்கே உன் அக்காக்காரிய பாரு, ஊமை குரத்தி மாதிரி இருப்பா. நம்ம 4 வார்த்தை பேசுனா அவ 1 வார்த்தை பேசுவா. இப்ப பாரு எப்படியெல்லாம் அடுக்கிக்கிட்டு போறான்னு. சரியான ஆளுதான். ஐயோ, சும்மா இரு வள்ளியக்கா, பேசிட்டு போறா. இப்போவாது பேசுறாளேன்னு நினைச்சி சந்தோஷப்படு. அதெல்லாம் சரிதான். உங்க ஆத்தாக்காரிய நினைச்சாதான் எனக்கு அடிவயிறெல்லாம் கலக்குது. அவ்வளோதான், நம்ம குடுமிய அறுத்துருவா. ஐயோ அக்கா, எங்கள் அக்கா எந்த சந்தோஷத்தையுமே அனுபவிச்சது கிடையாது. அது வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையணும். அது சந்தோஷமாக இருந்துட்டு போகுது விட. இப்போவே எங்கள் அம்மாவை சொல்லி எதுக்கு இப்படி பயமுறுத்துற? உன்ன மாதிரி எனக்கு ஒரு தங்கச்சி கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். என்ன செய்யறது? இப்போ என்ன, என்னைய உன் தங்கச்சியா நினச்சிக்க? அதெல்லாம் சரிதான். நீ எப்பவுமே எனக்கு தங்கச்சி தானே. ஆனா எனக்கு ஒரு ஜோடி தான் இல்லை. ஓ, உனக்கு அந்த வருத்தமா? கூடிய சீக்கிரம் உனக்கு நல்ல மாப்பிள்ளையா கிடைக்கும். உன் வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும். சரி சரி, அப்போ நான் கிளம்பட்டா? என் தங்கச்சி வேற எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இது ரொம்ப நேரமா? வந்து 10 நிமிஷம் கூட இருக்காது, அதுக்குள்ளேயும் கிளம்புறங்கிற. போகிறதுக்கு மனசில்ல தான், ஆனால் யாராவது பார்த்துட்டாங்கன்னா அம்படிதான் எங்கள் வீட்டில் தோலை உரிச்சிருவாங்க. அப்ப எங்க வீட்டில் மட்டும் என்ன பண்ணுவாங்களாம்? ஆ, நீங்கள் பசங்க எப்படியும் சமாளிச்சிருவீங்க. ஆனால் நாங்கள், எங்கள் அம்மா அப்புறம் என்னை வெளியவே விடாது. என் தங்கச்சியை காலேஜு கூட அனுப்பாது தெரியுமா? அதுவும் சரிதான். ஆனா நான் வீட்டுக்கு போனாலும் அங்க தொல்லை தான். என் தங்கச்சிக்காரி எனக்காக தான் காத்து கிடக்குறா. அவ நாத்தனாரை பிடிச்சி என் தலையில கட்டணும்ட்டு வந்து உட்கார்ந்துருக்கா. ஐயாக்கு ரொம்ப தான் டிமாண்ட் போல. எல்லாரும் பொண்ணு கொடுக்கேன் பொண்ணு கொடுக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பின்ன என்ன, கட்டிக்க வேண்டியதானே? அவங்களெல்லாம் விட்டுட்டு
எதுக்கு இங்கே வந்து பொண்ணு பார்க்குறீங்க? ஏய், உன்னை எப்போ பார்த்தனோ அப்போ இருந்து இந்த நிமிஷம் வர என் மனசு பூரா நீ தான் இருக்க. எப்பவும் நீ தான் இருப்ப. அவங்களெல்லாம் எப்போனாலும் பார்க்கலாம், பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு அவங்க யாரையும் பிடிக்கல. ஒன்னதானே பிடிச்சிருக்கு. ஓ, அப்போ அவங்களெல்லாம் நல்லா பார்த்து சைட் அடிச்சிருக்கீங்க, அப்படித்தானே? ஏய், அதுகளோ அது மூஞ்சிகளோ எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்படி சைட் அடிச்சிருந்தாதான் அவளுகளில் ஒருத்தியே கட்டியிருக்கலாம்ல. அது என்ன, அவங்களும் அவங்க மூஞ்சிகளும் அப்படின்னு சொல்கிறீங்க? அப்படிலாம் யாரையும் சொல்லக்கூடாது. ஏய், யாரையும் அப்படி சொல்றதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் எப்போ பார்த்தாலும் ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க. அதனால தான் அப்படி சொன்னேன். மற்றபடி யார் மேலேயும் எனக்கு எப்பவும் வெறுப்பு வந்தது கிடையாது. நான் உனக்காக ஒரு gift வாங்கிட்டு வந்தேன், வாங்கிக்குவியா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எதுக்கு இப்போ? அதெல்லாம் ஒன்றும் வாங்கி தர வேண்டாம், என்கிட்ட எல்லாமே இருக்கு. உன்கிட்ட எல்லாம் இருக்கும், ஆனால் நான் வாங்கி தந்ததுக்காக போட்டுக்க மாட்டியா? என்னது என்னது இது, வாட்சா? ஆமா, வாட்சு எத்தனை நாளும் கட்டிக்கலாம். கொண்டா. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு, ஆனால் எங்கள் அம்மா பார்த்தா அவ்வளோதான், தொலைச்சி போடும். என்ன சின்ன பிள்ளையா எல்லாத்தையும் கொண்டு உங்க அம்மா கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு? அதெல்லாம் சரிதான், தேங்க்ஸ். ஆமாம், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் ட்ரிபிள் முடிச்சிருக்கேன். நீ? நானா? நான் 12th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். அதுக்கு மேலே படிக்க வைக்கல. எங்கள் அம்மா படிக்க அனுப்ப மாட்டேன்னு சொல்லிருச்சு. அப்போவே எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் என்னால் படிக்க முடியல. எங்கள் அக்காவும் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கா. என் தங்கச்சி மட்டும்தான் காலேஜ்க்கே போகிறா தெரியுமா? அதுவுமே நான் சண்டை போட்டு எங்கள் அம்மாட்ட அவளை மேலே படிக்க வைன்னு சொன்ன பிறகு தான் அனுப்பியிருக்கு தெரியுமா? அப்போ உங்க அம்மாவால தான் நீ படிக்கல. இப்போ படிக்கணும்னு உனக்கு ஆசை இருக்கா? ஆசையெல்லாம் இருக்கு, ஆனால் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்குமா? எங்கள் அம்மா தான் என்னை காலேஜுக்கே அனுப்ப மாட்டேன்னு சொல்லிருச்சே, அப்புறம் எப்படி படிக்கிறது? அதுக்கு என்ன, கல்யாணத்தை முடிச்சிட்டு நான் உன்னை படிக்க வைக்கிறேன், அப்போ நீ படி. நிஜமாவா? நிஜமா தான் சொல்றேன். உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை நீ செய்யலாம். கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருக்கு, ஆனால் முதல்ல இதுக்கு கல்யாணம் நடக்கணுமே. அதெல்லாம் நடக்கும், நீ ஏன் கவலைப்படுற? சரி சரி, நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு, இப்போ கிளம்பட்டா? கிளம்பணுமா? பின்ன இங்கேயே இருக்க முடியும்? எங்கள் அம்மா 2 மூட்டை துணி கொடுத்து விட்டுச்சு. அவளத்தையும் என் தங்கச்சியும் வள்ளியக்காவும் சேர்ந்து துவைச்சிருக்காளுங்க. நான் இம்புட்டு நேரம் நின்று கதையை பேசியிருக்கேன். எங்கள் அம்மா அவ்வளோதான், தொலைச்சி போடும். உங்க அம்மாக்கு அவ்வளவு பயமா? உங்க அப்பா எதுவும் சொல்ல மாட்டாரா? எங்கள் அப்பா ஏசுவாரா எங்கள் அம்மா ஏசுவாரான்னு பார்த்தா எங்கள் அம்மா தான் ரொம்ப ஏசும். எங்கள் அப்பா அவ்வளோலாம் ஏசாது. எங்கள் அப்பா எங்களுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்கும். எங்கள் அம்மா தான் எப்பவும் கத்திக்கிட்டே இருக்கும். அப்போ உங்க அம்மாவை ஒரு நாள் நேர்ல பாத்துற வேண்டியதுதான். ஐயோடா, அதெல்லாம் வேண்டாம். அப்படிதான் எங்கள் அம்மா பத்திரகாளி மாதிரி ஆடாடுன்னு ஆடிரும். ரோடுன்னு கூட பார்க்காது தெரியுமா? அப்ப கண்டிப்பா உங்க அம்மாவை சந்திச்சிடணும். சந்திக்கலாம். இப்போ நான் கிளம்புறேன், நேரம் ஆயிட்டு. என்ன ஒரே நாளில் அம்புட்டையும் பேசி முடிக்க போறீங்களா? நேரம் ஆயிட்டு, நாங்கள் கிளம்பலாமா? இரு வள்ளியக்கா, சொல்லிட்டு தானே இருக்கேன், வர்றேன். ஆமாடி, ஆள் கிடைச்ச உடனே எங்களை பற்றி உனக்கு கொஞ்சமாவது கவலை இருக்கா? உங்கள் ஆத்தாக்காரி வேப்பலையும் கையுமா வந்து நிற்க போகிறா. பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல, எங்கள் அம்மா நான்
எல்லாருக்குமே பயம் தெரியுமா. அப்போ நான் கிளம்பட்டா? மறுபடியும் உன்னை எப்போ சந்திக்கலாம்? ஐயோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் எப்போ வர முடியுமோ அப்போ தான் வருவேன். ஏன்னா எங்கள் அம்மா மோப்பம் முடிச்சிருச்சுன்னா அம்படு தான் தொலைச்சி போடும். சரி, ஃபோன் வச்சிருக்கியா? ஃபோன்லையாவது பேசுவியா? அதெல்லாம் என்கிட்டலாம் ஃபோனெல்லாம் இல்லை, எங்கள் அம்மா கிட்ட இருக்குது. ஆனால் எங்கள் அம்மா நம்பருக்கு அடித்தா எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிடும். அதெல்லாம் ஒன்றும் ஃபோன்லலாம் பேச வேண்டாம். வள்ளியக்காட்ட நம்பர் இருக்குது, வேணா வள்ளியக்கா நம்பர் தரேன். வள்ளியக்கா கொண்டாந்து ஃபோன் தரும். வள்ளியக்காக்கு எத்தனை நாள் அடிச்சு ஃபோன் பேசுறது? நான் உனக்காக ஒரு ஃபோன் வாங்கி தரேன், நீ அதை பத்திரமா வச்சுக்கோ. நான் அடிக்கிறப்ப பேசு, சரியா? அதெல்லாம் வேண்டாம் ஐயா. வாட்சு நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்களேன்னு வாங்கிக்கிட்டேன். அப்புறம் ஃபோனெல்லாம் என்னாலலாம் வாங்கிக்க முடியாது, அதெல்லாம் வேண்டாம். என்ன நீ சின்ன பிள்ளையாட்டம் எல்லாத்துக்கும் இப்படி பேசுற? இங்க பாரு, நீயும் நானும் வேற வேற இல்லை. நான் உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுவேன்ல, எனக்காக வாங்கிக்க. சரி. அப்ப என் தம்பிகிட்ட கொடுத்து உன் தங்கச்சிட்ட கொடுக்க சொல்றேன், அவ கொண்டாந்து உனக்கு கொடுத்துருவா, சரியா? சரி. அத கொஞ்சம் சிரிச்சுட்டே தான் சொல்றது. சரி, நாங்கள் கிளம்புறோம், நீங்களும் கிளம்புங்க. சரி சரி, நீ பார்த்து போயிட்டு வா. நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமா கிளம்புறேன். சரி. தம்பி, அப்ப நாங்களும் வர்றோம். அதான் போயிட்டு வரோம். சரி சரி, உங்க அக்காவை பத்திரமா பார்த்துக்க. அது எங்களுக்கு தெரியும். அடியே, முதல்ல எழுப்பி வா. சரி, வரட்டா? சரி, போயிட்டு வா. எப்படா சாமி கிளம்புவேன்னு பாக்குறேன். நீ ஏன் எலும்புன படா இல்ல, அந்த பிள்ளையும் எலும்புன படா இல்ல. என்ன கொஞ்சம் கூட பயமே இல்லாம மணிக்கணக்கா உட்காந்து பேசிட்டு இருக்கா? டேய், சும்மா இருடா. அவ ரொம்ப வெகுளி தெரியுமா? உலகமே தெரியாம வளர்ந்துருக்கா. அவ மனசுல என்ன படுதோ அத அப்படியே சொல்லிடுறா. நான் பார்த்தேன் எலிசபெத்த வேண்டான்ட்டு ஓ தங்கச்சியோட நாத்தனாரு அவ பேர் என்னது, அவளையும் வேண்டான்ட்டு. அவளுக்கு எல்லாம் சிட்டில படிச்சவளுங்க, அவளுகள் எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைய பார்த்துருக்கனா என்ன அர்த்தம்? ஏதோ ஒண்ணு அவங்க கிட்டலாம் இல்லாது இவகிட்ட இருக்கிறது தானே உனக்கு நினைப்பு. அது இந்த வெகுளித்தனமா கூட இருக்கலாம். ஆமாடா, கள்ளங்கப்படம் இல்லாம பேசுறா தெரியுமா? சரி சரி, இன்னும் 4 நாளைக்கு இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்ப. வாடா, முதல்ல கடைக்கு போய் ஒரு நல்ல போனா வாங்கணும். இப்ப எதுக்குடா உனக்கு போனு? எனக்கு இல்லடா, மகாலட்சுமிக்கு. அப்ப சரி, வா கிளம்புவோம். ஏமா தங்கச்சி மருவெல்லாம் எங்க? ஒருத்தையும் ஆளை காணும். ஆமா, போன இடம் வந்த இடம்னு எங்கேயாவது நின்று கும்மி அடிச்சுட்டு கிடப்பாளுவோ. 2 பொட்டணம் துணியை கொடுத்து விட்டேன், இன்னும் துவைச்சிட்டு வந்த படம் இல்லை. ஆமா, நீ என்ன சொல்லாம கொள்ளாம ஓடியாந்துருக்க? உன் புருஷக்காரன் மறுபடியும் துரத்திட்டானா என்ன? ஏம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் புருஷன் தான் ஒரு விஷயம் சொன்னாரு, எனக்கும் நல்லதா பட்டுச்சு. அதான் உன்கிட்ட கேட்டுட்டு போலாமேன்னு வந்தேன். என்னடி விஷயம்? என்ன விஷயம்? ஏம்மா, அவரோட பெரியப்பா மவன் சுப்பிரமணி இல்ல, அவனுக்கு நம்ம மகாலட்சுமிய கொடுக்கலாம்னு அவர் சொன்னாரு. எனக்கும் சரின்னு பட்டுச்சு, அதான் உன்கிட்ட கேட்கலாமேன்னு நினைச்சேன். யாரு? அந்த குடிகார மட்டுக்கா? என்னடி இப்படி பேசுத? அவன் முன்னாடி குடிச்சான், அதுக்காக இப்பெல்லாம் குடிக்கிறது இல்ல. ஐயம் முடுக்கா, அக்காளுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை பார்க்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீ வந்த வேலையை பார்த்துட்டு கிளம்பு. சும்மா தேவையில்லாம உன் குடும்பத்துல இன்னொரு பொண்ணை கொடுக்கறதுக்கு யாரும் தயாரா இல்லை. அதை பத்தி இனி பேசாத. என்னம்மா அவ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? நீயும் வாயை முடிக்கிட்டு இருக்க. நீ எதுவும் கேட்க மாட்டியா? நகனத்து இல்லாம இந்த காலத்துல பொண்ணு கெட்டுறது எம்பிட்டு பெரிய வேலை. அவங்க சரின்னு சொல்லியிருக்காங்க, நீ என்னன்னா இப்படி பேசுறா? பாத்துக்கிட்டு இருக்க. நகை நட்டு இல்லாம யாராவது கெட்டதுக்கு முன் வருவாங்களா? அவன் எதுவும் வேண்டான்னு சொன்னானா? நல்ல இடம் தான், பின்ன என்ன? நமக்கும் தெரிஞ்சவங்கன்னா நல்லது தானே. வாய மூடுமா. நகையை நட்டும் இல்லாம குடிக்கார பைய பொண்ணு வேணும்னு கேட்டா உடனே கொடுத்துருவியா? நாளைக்கே அக்கால கொண்டு எங்கேயாவது வித்துட்டு
அவன் சந்தோஷமா இருப்பான். இங்க பாரு, இன்னொரு தடவை இந்த கல்யாணத்தை பத்தி யாராவது பேசுனீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. இங்க பாரு, இந்த கல்யாணத்தை பத்தி அம்மா தான் முடிவெடுக்கணும். நீ என்ன முடிவெடுக்கிறது? ஆயமோடு, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியோ? இதுல இவளையும் கொண்டு போய் அங்க கொடுக்க போறானாம். இங்க பாரு, உன் புருஷன் தூது அனுப்புனான்னு இங்க வந்து எதையாவது பேசிக்கிட்டு இருந்த, அப்புறம் நடக்கிறதே வேற. வந்தியா, நல்லா கொட்டிக்கிட்டு உன் வேலையை பார்த்துக்கிட்டு கிளம்பு. அதை விட்டுப்பட்டு அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன், கீப்பிள்ளை பார்க்குறேன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இங்கே வந்த, அப்புறம் நடக்கிறதே வேற. அவளுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை பார்க்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீ ஒன்றும் தலையிட வேண்டாம். என்னம்மா இவ இப்படி பேசுறா? நீயும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. டி, அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? உன் புருஷக்காரன் உன்னை நல்லா வச்சிருந்தா அவ இத பத்தி எல்லாம் பேச மாட்டா. உன்னையே நல்லா வைக்கல, அதுக்காக தான் அவ பயப்படுறா. இல்லம்மா, ஏதோ உள்குத்து இருக்கு. இவ்வளோ இஷ்டத்துக்கு எங்களம்மா சுத்திட்டு வராளுக, நீயும் கண்டுக்காம இருக்க. இங்க பாரு, நாளைக்கு காதல் கீதல்னு எதையாவது பண்ணிக்கிட்டு வந்து நிப்பா. அப்புறம் முகத்தை எங்க வச்சுக்குவ? ஆய மூடு. என் மவளை பத்தி எனக்கு தெரியும். சும்மா தேவையில்லாம இப்படி கொளுத்தி போடுறத விட்டுட்டு போய் வேலையை பாரு. இப்ப சொல்றமா, நல்லா கேட்டுக்க. என் குழந்தைக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்றல, அவ்வளோ இஷ்டத்துக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிப்பா. அப்ப வந்து நீ என்கிட்ட கதறி அழத்தான் போற. இங்க பாரு சாமுண்டி, தேவையில்லாம பேசாத. எனக்கு அப்புறம் பத்திக்கிட்டு வந்துரும் பாத்துக்க. என்ன நீ உன் தங்கச்சி அவளை பத்தியே இப்படி பேசுவியா? என்ன உனக்கு ஒத்தாசிக்கு நான் இங்க வந்து ஏம்மா செலவே இல்லாம கல்யாணம் முடிக்கலாம்னு சொன்னா அதை கேட்க மாட்டேங்கிற. என்னமும் பண்ணு, எனக்கு என்ன வந்துச்சு? நான் போய் சொல்றேன், அவ பொண்ண இங்க கொடுக்க மாட்டானா, எங்கேயோ இருந்து ராஜகுமாரா வரப்போறானா, அவனுக்கு தான் கொடுக்க போறேன்னு எங்க ஆத்தா சொல்றான்னு சொல்றேன். போதுமா? என்கிட்ட பேசுன மாதிரி உன் அப்பா கிட்ட உன்னால பேச முடியுமா? முடியாதுல்ல. வாயை முடிக்கிட்டு போ, சோத்த ஆக்குறேன், தின்னு. உன்கிட்ட சோறு திங்கதான் இங்க வந்து நிக்கிறேனாக்கும். சோறு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், என்கிட்ட வருவல்ல அப்ப பேசிக்கிறேன். அப்பா, இவ ஒருத்தியே போதும். என்னை எங்கன்னு தான் உரிச்சு வச்சிருக்கா.